ஃபைனலா வேலண்டைன்ஸ் டே. இந்த வேலண்டைன்ஸ் டே வந்து சிறப்பா, ரொம்ப சுவாரஸ்யமா, நிறைய எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையோடு நெறைய பேர் இன்னைக்கு கொண்டாடுறாங்க. கொண்டாடுறதுக்கு தயாராயிட்டு இருக்கிறாங்க. இதுவுடைய அந்த ஹிஸ்டரிய ஒரு கிளிம்ப்ஸ் மாரி நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு 3 செஞ்சுரியில வந்து ரோமானிய பேரரசர் வீரர்களுக்கு ஒரு ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். வீரர்கள் யாரும் திருமணம் செய்யக்கூடாது. செயின்ட் வேலண்டைன்ங்கிறவர் வந்து ரகசியமா இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கல்யாணம் பண்ணி வச்சார். ஸோ அதனால இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். அந்த டூரேஷன்ல காவலாளியின் மகள் மீது இவருக்கு ஒரு காதல் வருகிறது. காதல் வந்த உடனே அந்த மகளை வந்து என்ன பண்றாங்கன்னா, ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து இவர் கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ கார்டு மூலமா அவருடைய கிரீட்டிங்க லவ்வ வந்து தெரிவிக்கிறாரு. அது தெரிய வருது. தெரிய வந்த உடனே இவர் வந்து ஒரு நாள் நியமிக்கப்பட்டு கொடுமையான முறையிலே கொலை செய்யப்படுகிறார். அவர் கொலை செய்யப்பட்ட நாள் தான் வந்து பிப்ரவரி 14. ஸோ அதையே காதலர் தினமாக வேலண்டைன்ஸ் டேயாக அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் மேற்கத்திய கலாச்சாரத்தில் இது இருந்தது. இப்போ உலகம் முழுசும் இந்த கலாச்சாரம் வந்து பரவி இருக்குது. காதல் பண்றவங்க எல்லாருமே வந்து திருமணம் பண்ணுவாங்களாங்கிறது வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியான விஷயம். நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, நாங்கள் காதலிச்சோம், இத்தனை வருஷம் லவ் பண்ணோம், இத்தனை வருஷம் லவ் பண்ணி திருமணம் பண்ணோம், அல்லது திருமணம் பண்ண முடியாம போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எத்தனை வருஷம் லவ் பண்ணோங்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. லவ் பண்ணி திருமணம் பண்றோமா, திருமணத்திற்கு பிற்பாடு அந்த அன்பு இருக்கிறதாங்கிறதா ரொம்ப முக்கியமானது. திருமணத்துக்கு முன்பதாக அன்பு வைக்கிறதும் அன்பு கொட்டுறதும் வந்து ரொம்ப ஈஸி. திருமண உறவில் அதுல நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு. உலகத்துல இன்னைக்கு இது நிறைய ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் இன்னைக்கு இவங்கள லவ் பண்ணுவாங்க. அப்புறம் இது வந்து அவங்க செட் ஆகல, பிரேக்கப். இந்த பிரேக்கப்ங்கிற கலாச்சாரம் இப்பதான் நிறைய பெருகிட்டு வருது. இந்த கலாச்சாரத்தை யாரும் தயவு செய்து பின்பற்ற வேண்டாம். காதலர்கள் காட்டுகிற அன்பை விட ஒரு அளவற்ற ஒரு அகாப்பே, தியாகம் நிறைந்த ஒரு அன்பை நம்ம மேல வைத்திருக்கிற ஒரு நபரை பற்றி உங்ககிட்ட நான் பேச போறேன். அந்த நபர் வேற யாரும் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட போது தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல், ஒரே பிள்ளை என்றும் பாராமல், செல்ல பிள்ளை என்றும் பாராமல், அவர் இந்த பூமிக்கு பிதா வந்து என்ன பண்றாருன்னா அனுப்புறாராம். பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு குமாரன் அனுப்பப்பட்டாருன்னு நம்ம வாசிக்கிறோம். அந்த அன்பு தான் நிலையான அன்பு, உண்மையான அன்பு. அந்த அன்பு அன்கண்டிஷனலா, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம, எந்த ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம அந்த அன்பு எல்லார் மேலேயும் அவர் காட்டிட்டே இருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு அந்த அன்பை நம்ம வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவோம். அந்த அன்பு நம்மளுடைய லைஃப்பை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி நம்மளை அடுத்த லெவலுக்கு நம்மளை அது கொண்டு போகும். 1 கொரிந்தியன் சாப்டர் 13ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அன்பை பத்தி ஆண்டவர் நிறைய பேசியிருப்பார். த ஹோல் பைபிள்லயுமே ஆண்டவர் பேசின விஷயம் என்னன்னா, அன்பை தான் பேசியிருப்பாரு. அவர் வாழ்ந்த நாட்கள்லயும் பேசினது அன்பை பத்தி தான் பேசியிருப்பாரு. அவரு நடைமுறைப்படுத்தினார் இல்லையா, ஆக்ஷன். அவருடைய ஆக்ஷன்ல என்ன வெளிப்படுத்தினார்னா, ஃபுல் இன் லவ்வ தான் அவர் வந்து பண்ணாரு. ஸோ எல்லார் மேலேயும் ஒரு அளவு கடந்த ஒரு அன்பை அவர் வைத்தார். அந்த அந்த அன்பின் சுபாவம் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. பைபிள் செலிப்ரேட் லவ், பட் இச்சையான தவறான எந்த ஒரு விஷயத்தையுமே பைபிள் வந்து என்கரேஜ் பண்றது இல்லை. அதுக்கு பைபிள் எதிராக தான் இருக்குது. தினம், த லவ்வர்ஸ் டே இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு நாள் கொண்டாடக்கூடிய விஷயம் இல்லை. அது 1 வீக் அதை வந்து நினைவு கூறுறதோ செலிப்ரேட் பண்ற விஷயமே கிடையாது. லவ் அப்படிங்கிறது வந்து த்ரூ அவுட் அவர் லைஃப், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எல்லா நேரத்திலேயுமே இந்த லவ் வந்து நம்ம கூட இருக்கணும். அது மனிதர்களிடையே ரிலேஷன்ஷிப்பிடையே அது டிராவல் ஆகணும். அதுதான் வந்து உண்மையான அன்பு. ஸோ என்னைக்கு கடவுள் வந்து நம்ம மேல வச்சிருக்கிற அன்பும் நிலையான அன்பா இருக்கிறதுனால, அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த கான்ஸ்டன்ட் லவ் இருக்கு பாத்தீங்களா, அது குறையவே இல்லை. அது அப்படியேயும் இல்லை. அது நாளுக்கு நாள் பெருகி கொண்டே தான் இருக்குது. 1 கொரிந்தியர் 13ல நம்ம பார்க்கிறோம், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, இப்படிலாம் நிறைய இருக்கு. நீங்க முடிஞ்சா படிச்சு பாருங்க. ஆனா இன்னைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய அந்த காதல் எப்படி இருக்குன்னா, இப்ப அந்த காதல் தோல்வி அடைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, ஆசிட் அடிக்கிறாங்க, கொலை பண்றாங்க, பழி வாங்குறாங்க, அவதூறு பரப்புறாங்க, கேவலப்படுத்துறாங்க. இது எல்லாமே வந்து இன்றைய மனிதர்கள் காதல்ல இருக்கு. ஆனா தெய்வத்தின் காதல்ல நோ பழி வாங்குதல், நோ ஆசிட் வீச்சு, நோ கொலை, நோ கொள்ளை, சரியா, நோ தூற்றி திரிதல். நம்முடைய பழகிட்டு நம்மகிட்ட இருக்கிற
வீக்னஸா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். அதெல்லாம் கொண்டுட்டு ஒவ்வொருத்தர்ட்டயா போய் உட்காந்துட்டு புறம் கூறிட்டு இருக்கிற விஷயம் பைபிள்லயும் இல்ல, கடவுள்ட்டயும் இல்ல. ஆனா இன்னைக்கு மனுஷங்கிட்ட இது எல்லாமே இருக்கு. தடைகளை தாண்டி நாங்க காதலிச்சோம், திருமணம் பண்ணோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இன்னைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா? ஓகே, பல தடைகளை நம்ம தாண்டி திருமணம் பண்ணாலும் அது வந்து தேவனுக்கு சித்தமான திருமணமா, தேவனுக்கு பிரியமானதாங்கிறதை நம்ம யோசிச்சுக்கணும். இப்ப நமக்கு பிடிச்சிருக்கலாம், கடவுளுக்கு அது வந்து பிரியமானதா, கடவுளுக்கு சித்தமானதா என்று நிச்சயம் ஒவ்வொரு இளைஞர்களும், தம்பி தங்கச்சியும் நீங்க அதை யோசிச்சு பார்க்க வேண்டும். துணையை தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல வந்து நம்ம கடவுள்கிட்ட நம்ம சொல்லும்போது, நம்முடைய விருப்பங்களை கடவுள்கிட்ட சொல்லும்போது, நிச்சயமா நமக்கு ஏற்ற ஆதாமுக்கு ஏற்ற துணையை தான் உண்டு பண்ணாரு. துணையை உண்டு பண்ணல, ஏற்ற துணையை உண்டு பண்ணார். பெர்ஃபெக்ட் மேட்சை உண்டு பண்ணார். ஸோ அதை போல இந்த பூமியில நீ பிறந்துட்டீங்கல்ல, உங்களுக்கான பெர்ஃபெக்ட் மேட்சை அவர் எங்கேயாவது வச்சிருப்பாரு. அவர் தரும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம அவசரப்பட்டு இன்னொரு மேட்சை கொண்டு போய் இதுதான் எனக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச்னு சொல்லி நம்ம கொண்டு வைக்கும்போது தான் நிறைய பிரச்சனைகள் வருது, புரிந்து கொள்ளாமல் வருது, செப்பரேஷன் வருது, டிவோர்ஸ் வருது. அடுத்தது கொடுத்து போனோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வரைக்கும் போகுது. இந்த திருமணத்தில துணையை தேர்வு செய்வதில் நாம் விரும்பினால் மட்டும் போதாது. முதலாவதாக தேவன் விரும்ப வேண்டும், பெற்றோர்கள் விரும்ப வேண்டும். இந்த ப்ராசஸ்ல போய் பண்ணோம் அப்படின்னா ஃபேமிலி லைஃப், என்டையர் ஃபேமிலி லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட தம்பி தங்கச்சியா இருக்கலாம், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களா இருக்கலாம், ஊழியக்காரனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். இவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். தேவனுடைய சத்தத்தின்படி, தேவனுடைய பிரியத்தின்படி இந்த வாழ்க்கை துணையெல்லாம் தேர்ந்தெடுக்கலன்னா ஊழியம் போயிடும், அழைப்பு டேமேஜ் ஆயிரும், வரங்கள் பாதிக்கப்படும், தேவ திட்டத்தையே அது வந்து சீர்குலைத்து விடும். அது மரணத்துக்கே கொண்டு நம்மளை புஷ் பண்ணிடும். ஸோ முழுமையான அன்பை கடவுள்கிட்ட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எந்த காரணத்தை கொண்டும் அவர் நம்மளை ஏமாற விட மாட்டார், யாரையும் ஏமாற்றவும் விட மாட்டார். சிம்சோன் நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்துல படிச்சு பார்த்தா அது தெரியும். சிம்சோன் வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு நபர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர், தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நபர். ஆனால் அவர் என்ன பண்றாருன்னா, என்னதான் பிரதிஷ்டை மேல இருந்தாலும், தேவனுடைய அழைப்பு மேல இருந்தாலும், தேவனுடைய திட்டம் மேல இருந்தாலும், தேவனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும், இந்த மாம்சம் மேல எழும்பி வரும் பொழுது, இந்த உலக காரியங்கள், ஆசைகள் வரும்போது அவர் உலகத்துக்கே பிரதானமா ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்றாரு. பார்ட்னர் சூஸ் பண்ணும்போது இவள் என் கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரியறா, ரொம்ப பிரியமா இருக்கிறா அப்படின்னு பைபிள்ல இருக்குது. ரொம்ப பிரியமா இருக்குதா, அதனால எனக்கு அவளைதான் வேணும், தேவனுக்கு சித்தம் இல்லாத அவதான் வேணும்னு அடம் பிடித்து அவளை திருமணம் செய்தாராம். வெளியிலாளுங்கிற ஒரு பொண்ணோடு அவர் வந்து சிநேகமாகிறாரு. ஸோ ஆக மொத்தத்துல அவளும் பார்வைக்கு ரொம்ப அழகா இருக்கிறா, இனிமையா இருக்கிறா. அவள் மீதான ஈர்ப்பினால் தன் பெற்றோர் வார்த்தையை கேட்கவில்லை. பெற்றோரின் எதிர்ப்பை மீறி, தேவ திட்டத்தை மீறி, தேவனுடைய சித்தத்தை மீறி, தேவன் அவர் மேல் வைத்திருந்த ஒரு பெரிய பிளான் இதெல்லாத்தையும் உடைச்சிட்டு காரியத்துல ஈடுபட்டதுனால அவருடைய மரணம் ரொம்ப மோசமா இருந்தது. ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து முடிக்கல. நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய துணையை தேர்வு செய்வதில். எத்தனை பேர் நம்மளை வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாலும் சரி, அல்லது எத்தனை பேரை நமக்கு பிடித்திருந்தாலும் சரி, அது ஒரு ஓரமா வச்சுட்டு முதலாவதாக நம்முடைய முழுமையான அன்பை கடவுளுக்கு கொடுப்போம். கடவுளுடைய முழுமையான அன்பை நம்ம ருசி பார்ப்போம். அப்புறம் இந்த உலகத்துக்கு தேவையான காரியங்களை கடவுள் நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பார். அதான் வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கு. நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார், கைவிட மாட்டார், உங்களை கையேந்தி நிற்க விட மாட்டார், இதயமும் இயங்க வைக்க மாட்டார். ஸோ உங்கள் மன விருப்பங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். ஆனால் லவ் சக்சஸ் ஆகுது, சக்சஸ் ஆகல அப்படிங்கிறத பத்தி நீங்க வருத்தப்படாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு ஃபெயிலியர் ஆகும், மாறும், ஏமாற்றும், நிம்மதியை தராது. இது எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு கடவுளுடைய அன்பை புரிந்து கொண்டு நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா நம்ம யாரிடத்திலையும் நம்ம ஏமாற தேவையில்லை. ஸோ முழுமையான அன்பை மற்றவர்களுக்கு கொடுப்போம். கடவுளுடைய அன்பு எப்பொழுதும் உங்களுக்கு நிறைவாகவே இருக்கும். மே காட் பிளஸ் யூ.